ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே பாபா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறையா பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் இந்த ரீடிங்க்கு கொடுக்குற எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இப்போது 2 நம்பர் வச்சுருக்கேன், பைல் 1 அண்ட் பைல் 2. 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாபாவினுடைய மெசேஜ். 4 கார்டு வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கான நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததோட லைஃப் பர்பஸ் வேறு, சரிங்களா? நீங்கள் வந்திருக்கிற லைஃப் பர்பஸை மறந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு இல்லாத ஒரு இல்யூஷன், ஒரு மாயையை பின்தொடர்ந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்றது தெரியாமல் ஒரு நடக்காத விஷயத்துக்கு இல்லை அது மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அதை பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. அது உங்களுடைய பர்பஸ் கிடையாது. ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்குது, மேபி இப்போ யாரையாவது ரீசெண்டாக பிடிச்சிருக்கலாம், உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மற்றவங்க அட்வைஸ் கொடுக்கலாமா, உங்களுக்கு இது வேண்டாம், இந்த பர்சன் வேண்டாம், இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறத இப்போதைக்கு வேண்டான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது கடவுளோட ஒரு இதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயம், அது வேலையாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்குள்ளே ஒரு மாயையை உங்ககிட்ட காட்டுறாங்க. நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் உனக்கு இவ்வளோ தூரம் கிடைக்கும், அப்படி ஏதாவது காட்டலாம். இல்லை ஏதோ ஒன்று மேபி இருக்கலாம். ஸோ அது ஒரு மாயை, அதை பின்தொடராத அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உன்னுடைய லைஃப் பர்பஸ் எல்லாரையும் நீ பாதுகாக்கிறது தான் அப்படின்ற சென்ஸ் உதவி செய்யுங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் வார்த்தைகளையாவது உதவி செய்யுங்க. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ரீசெண்டாக சில பேருக்கான எனர்ஜி ரீடிங்காக இருக்கும். சில பேருக்கு அடுத்தடுத்து தோல்விகள், இல்லை யாராவது ஒரு பர்சன் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு துக்கமான சூழ்நிலைகளில் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகமும் துக்கமும் ரெண்டுமே ஒரு காசோட 2 பக்கம் மாதிரி தான். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ரொம்ப பற்ற ஒட்டி இருக்காத, இருக்கட்டும், பாசம் இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இருங்க. பட் ரொம்ப அட்டாச்சாக அது இல்லைன்னா என் லைஃபே கிடையாது. இப்போது ஏதோ ஒன்று அடிக்ட் ஆகிருக்கீங்க, ஃபோன் இருக்குது, ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, இல்லை என்னால் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோ, இல்லை இந்த பர்சன் இல்லாமல் என் வாழ்க்கையை என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதோ, அது உங்களுடைய ஒரு மாயை தான். ஸோ பற்று இல்லாமல் இருங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அதை பார்த்து நீங்கள் பயந்து ஓட அந்த பிரச்சனையை உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எதிர்த்து நில்லுங்களேன், என்ன தான் ஆகிடும்னு பாருங்களேன், பாபா உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, இது ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு இல்லை அந்த மாதிரி இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லாதவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட குரூப்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆன்மீக குரூப்ஸில் ஏதாவது நீங்கள் இணைஞ்சிருக்கலாம். ஏதாவது மந்திரங்கள் கற்றுக்கிற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு சாய் சச்சரிதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் இருக்கீங்க. அது மூலிமா ஒரு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கான ஹெல்ப்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். இல்லை ஏதாவது ஒரு உதவி, நீங்கள் எதிர்பார்க்காத உதவி ஏதாவது ஒன்று யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் அது மட்டுமே இருந்தால் பத்தாது. நீ என்ன பண்ணுற, ஒரு விஷயத்தை எடுக்கிற, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிற உறுதிப்பாட்டோட. இப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு கூட நினைக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு ஒரு 2 நாள் எந்திரிக்கிறது, உங்களோட இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு இருக்கிறது. பட் 3ஆவது நாள் சரி பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஒரு வேலைகளை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க. பட் நல்ல குணம் தான் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கான விஷயத்தை இப்போ ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த வேலையை கையில் எடுத்துருங்க. அந்த சோம்பேறித்தனம் வரும்போதோ, இல்லை நீங்கள் தள்ளிப்படணும்னு நினைக்கும் போதோ அந்த விஷயத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கான ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வைங்களேன், ஒரு சின்ன படிகள் எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் லைஃப் மணியை நோக்கி, இது சில பேருக்கான மெசேஜஸாக இருக்கலாம். ஃபேமிலி இல்லை பணம்னு ஓடிட்டு இருக்கீங்க. நீங்கள் கடவுளை கும்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ரோட்டில் போகும்போது அட்லீஸ்ட் இருக்கிற கோவிலையாவது சாமி கும்பிட்டுருக்கீங்களா அப்படின்றத நினச்சி பாருங்கள். அதை நீங்கள் உன்னோட இந்த லைஃப்பில் உனக்கான டைமையும் நீ மறந்துட்ட, கடவுளையும் நீ மறந்துட்ட அப்படிங்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ, கொஞ்சம் லைஃப்பை
ஓடிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் பிரெத் பண்ணி உனக்கானது இந்த வாழ்க்கை வந்து கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்றதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற பந்தங்கள் எல்லாமே டெம்பரவரி தான். ஸோ கடவுள்களையும் கொஞ்சம் அப்பப்போ அப்படிங்கிறாங்க. ஒரு வரி மந்திரம் இல்லை, சும்மா அந்த கடவுளோட பேரை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் இன்னும் சில பேருக்கான மெசேஜ் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது. ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் திருப்பி திருப்பி ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கல. அதே விஷயத்தை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ அது வரைக்கும் அது உங்களுக்கு திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து உங்களை சீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, பணம் கொடுத்த இடத்துல வராமல் இருக்குது. இல்லை வந்து யாராவது அதாவது நீங்கள் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாறுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் ஒரு லெசன் இருக்குது. திருப்பியும் அடுத்த பர்சனை நீங்கள் நம்பக்கூடாதுன்னு இருக்கும்போது, நான் மறுபடியும் இல்லை, நான் நல்லது மட்டுமே செய்கிறேன், அவங்க என்னவோ பண்ணிட்டு போட்டோன்னு நினச்சிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி ஏமாறுறீங்கன்னா, அந்த லூப் எப்போ விடுபடும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அதில் இருக்கிற லெசனை கற்றுக்கிட்டு எந்த விஷயத்தில் நீங்கள் அடிபட்டுட்டு மீண்டும் மீண்டும் தொடருதோ அதை கவனிங்க. அது எதனால வருது, நீங்கள் என்ன பண்ணும்போது அது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்து அதை எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ, அந்த லெசனை எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து கட் ஆகும். ரிப்பீட்டடாக ஒரு லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கேர்ள்ஸ்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கலாம். மீண்டும் மீண்டும் லைஃப்பில் வந்து ஒரு கேர்ள்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வருவாங்க, அப்புறம் இடையில போவாங்க. இதே தான் ஆப்போசிட் ஜெண்டராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆண்கள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க நம்ம கூட. ஏதோ ஒன்றில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், திருப்பி அது வேறு மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கட்டாயி போவாங்க. இல்லை சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒரு பர்சன் நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம பேச்சு வாங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கல. ஸோ அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். உங்களுக்கான பவுண்ட்ரி, என்கிட்ட இவ்வளோ தூரம் தான் பேச முடியும், அளவுக்கு மீறி வராங்களா ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல நிறுத்துங்க. ஸோ அந்த லெசனை கற்றுக்கிட்டிங்கன்னா திருப்பி அந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆகாது. இது எதுவாக வேணா இருக்கலாம், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஏமாறிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அப்போ அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கல, அப்போ அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ நிறுத்துன்றது இருக்குது. சில பேருக்கான மெசேஜ் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு, சில பேருக்கு வந்து உங்களுக்கான ஹெல்ப் ஏதோ ஒன்று கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஹெல்ப் வந்து இல்லை மனசில் வெளியே சொல்ல முடியாத விஷயம் இருக்கும்போது ஏதாவது ஒரு குரூப்ஸ்லேருந்து உங்களுக்கான விஷயங்கள் ஹெல்ப் கிடைக்கலாம், அதை ஏற்றுக்கோங்கன்றதும் சில பேருக்கானதாக இருக்குது. அதே மாதிரி சில பேர் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா, அதுக்கான குட்டி ஸ்டெப்பை எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோப் யாருக்கு எப்படி வீடியோ ரெசனேட் ஆச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.